ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மை அப்சஷன் இன் ஹரோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் நான் எதோட முடிச்சிருந்தேன்னா, தயங்கு ஜங்குக்கும் ஒரு பார்ல இருந்து ஒருத்தனை கிட்னாப் பண்ணி வெளியே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. நான் இதோட தாண்டா முடிச்சிருந்தேன். சரிடா, நம்ம அப்படியே அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளீஸ் எல்லாரும் வீடியோ பார்க்குற எல்லாரும் முழுசாக வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. உங்கள் கமெண்ட்ஸ் தான் என்னை மோட்டிவேட் பண்ணும். சரிடா, நம்ம அப்படியே எபிசோட்குள்ளே போயிடலாம். இங்கே தயாங்கு ஜங்குக்கும் அந்த பர்சனை கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டு பேஸ்மெண்ட்டில் கட்டி வைக்கிறாங்க. ஏய் ஜங்குக், இவனை இங்கே கட்டி வச்சு என்னடா பண்ணுறது? தெரில மச்சான், இரு நான் பாஸுக்கு கூப்பிடுறேன். ஜங்குக் அப்படியே ஒரு பர்சனுக்கு கால் பண்ணுறான். பாஸ், நீங்கள் சொன்ன ஆள் எங்கள் கிட்ட தான் இருக்கான். இப்போ இவனை என்ன பண்ணுறது? பிடிச்சிட்டியா? அதுக்குள்ளே தூக்கிட்டியா? சரி ஜங்குக், நீ அவனை அங்கேயே வச்சிரு. நான் இன்னொரு ½ அங்கே இருப்பேன். அண்ட் நான் வர வரைக்கும் அவனை வச்சு நீயும் அவனும் விளையாடிட்டுருங்க. நான் வந்துடுறேன். சரி பாஸ், நாங்கள் பார்த்துக்குறோம். ஜங்குக் அப்படியே காலை கட் பண்ணிட்டு தயாங்க பார்த்து ஒரு மாதிரி ஈவலாக ஸ்மைல் பண்ணுறான். என்ன மச்சான், ஸ்மைலே பயங்கரமாக இருக்குது. என்ன என்ன சொன்னார்? அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாராம். அது வரைக்கும் இவனை வச்சு விளையாட சொன்னார். விளையாடுவோமா? விளையாட தானே, அதுக்கு இந்த தயம் எப்பவும் ரெடி தான். ஆமாச்சான். அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு கத்தி எடுத்துட்டு அந்த பர்சன் பக்கத்தில் போகிறாங்க. டேய் எந்திரா, டேய் சொட்ட எந்திரா. டேய் மச்சான் இர்றா, அவன் எந்திரிக்க மாட்டான். தண்ணியை தெளிப்போம். இர்றா, ஆட்டை ஃபஸ்ட்டு குளிப்பாட்டுவோம். அப்போ தானே நம்ம வெட்ட முடியும். நீ சொல்கிறதும் கரெக்டு தான். சரி, தண்ணி எடுத்துட்டு வா. தயாங் அப்படியே அந்த ஆளோட ஃபேஸில் ஒரு பக்கெட் தண்ணியும் ஊற்றுறான். ஏய், யாரா நீங்களா? என்ன எதுக்குடா கிட்னாப் பண்ணியிருக்கீங்க? அதானே, என் பாஸ் வருவார், அப்போ தெரியும். அது வரைக்கும் நாங்கள் 2 பேரும் உன்னை வச்சு விளையாட போகிறோம். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு. வலிக்காது. ஏய் ஜங்குக், ஏன்டா போய் சொல்கிற? கொஞ்சமாக வலிக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. டேய் மச்சான், அவன் பயந்துட்டான்டா. டேய் உச்சாக்கிட்டு போயிட போகிறான்டா. வாடா, அவன் போய் நாரடிக்கிறதுக்குள்ளே நாம் விளையாடுவோம். அவனுங்க 2 பேரும் அப்படியே கத்தி எடுத்துகிட்டு அவன்கிட்ட போகிறாங்க. டேய் என்னடா பண்ணுறீங்க? என்னை விட்டுருங்கடா. டேய் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன்டா. என்னை விட்டுருங்கடா. டேய் ஐயய்ய, சும்மா நசன்னு. டேய் மச்சான் இர்றா, ஏதோ பணம்ன்றான், வெயிட் பண்ணு. டேய் பணத்துக்கு பிறந்த நாயே, இரு மச்சான். டேய் ஜங்கு கேட்போம்டா, என்ன தான் சொல்கிறாருன்னு கேட்போம். சரி, அதுவும் கரெக்டு தான், டைம் இருக்குது. டேய் சொட்ட சொல்கிறா, எவ்வளோ வச்சுருக்க? அது நான் கோடிக்கணக்கில் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமா நான் கொடுத்துட்றேன்டா. என்னை விட்டுருங்கடா. கோடிக்கணக்கில் வச்சுருக்கானா மச்சான்? என்ன பண்ணலாம்? சரிடா சொட்ட, கோடிக்கணக்கில் வச்சுருக்கேன்னு சொல்கிற. சரி, பணத்தால் வேறு அடிச்சுட்ட. ஒன்று பண்ணு, நீ கிட்னி, அப்புறம் ஒரு கண், அப்புறம் ஈரல், இதெல்லாம் கொடுத்துரு. நாங்கள் ஒன்று விட்டுறோம். டேய் என்னடா சொல்கிறீங்க? அந்த ஆளுக்கு சரியாக அள்ளு விடுது. ஜங்குக்கு அப்படியே தயங்கம் பார்த்து சிரிக்கிறான். டேய் மச்சான், டேய் அவன் டேய் கருமோ, டேய் அவன் உச்சா போயிட்டான்டா மச்சான். டேய் ஜங்குக்கு என்னடா இவன் இப்படி பயப்படுறான்? சீ டேய், ஐயோ யாரா இப்போ க்ளீன் பண்ணுறது? டேய் கருமம் பிடிச்ச நாயே, சீ. ஐயோ ஆமால. டேய் ஜங்குக், இதை யாரா இப்போ க்ளீன் பண்ணுறது? அட மயிரே, இதை தெரியாமல் ஏன்டா அவனை பயமுறுத்தின? பரதேசி, இப்போ இந்த கருமத்தைலாம் எவன்டா பண்ணுறது? சீ, ஐயோ மச்சான் ஜங்குக் நாருதுடா கருமம். டேய் என்னை விட்டுருங்கடா. என்னை விட்டுருங்கடா. இப்போ யாரா இது க்ளீன் பண்ணுறது? தடியா?
சொட்ட நாயே. டேய் டேய் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கடா, என்னை விட்டுருங்கடா. டேய் டேய் ஜங்குக், இந்த சொட்டைக்கு சொல்லி புரிய வைடா. இன்னொரு வாட்டி அவன் மட்டும் விட்டுருங்கன்னு சொன்னான் அப்படியே அங்கேயே கத்தி சொருவிடுவோம் மச்சான். வெறி ஆகுது. டேய் தயாங், எதுவும் பண்ணிடாதடா கருமம். அப்புறம் பாஸ் வந்தால் அப்புறம் நம்மளை தான் கேட்பார். சும்மாறா டேய். ஐயோ, அவர் வேற எப்படா வருவார்? கருமம், இந்த பிளேஸை யாரா க்ளீன் பண்ணுறது? இப்போ யோசி. அதை நீ அவனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஏய் கருமம், இவன் இவ்வளோ பெரிய வளர்ந்த மாடாக இருந்துட்டு இப்படி போவான்னு யாருக்குடா தெரியும்? நான் என்ன கனவா கண்டேன்? அதுவும் கரெக்டு தான். ஐயோ, இவன் பேசுனதுக்கே இப்படி போயிட்டானே. நினச்சி பாடுறா, நம்ம ஏதாவது விளையாடுறோன்னு கத்தியை விட்டுருந்தா, ஐயோ அவ்வளோதான் மச்சான். இன்றைக்கி நாம் தான் இந்த பிளேஸை மாப் போட்டிருக்கணும். கரெக்டு மச்சான். இவன் பேசின பேச்சுக்கே போயிட்டான். இன்னும் ஏதாவது பண்ணியிருந்தா இங்கே அதுவும் போயிருப்பான்னு நினைக்கிறேன். சீ கருமம். டேய் தயாங், என்னடா கருமுன்ற? அதானே உண்மை. போயிருப்பான் இந்த சொட்டை. அந்த ஆள் செம்மையாக பயந்துக்கிறான். அவன் அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கான். ஏச்சி நாயே, ஒரு இடத்துல உட்காரு. உன் மூத்திரத்தை யார் வலிக்கிறது? நீ பாட்டு தேய்ச்சிட்டே போகிற. டேய் டேய் ஜங்குக், டேய் மனுஷன் மாதிரி நடந்துக்கடா. டேய் ஜங்குக், கருமம். யாரா மச்சான் க்ளீன் பண்ணுறது? தேய்ச்சிட்டே போயிட்டுருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி அவனை மாற்றி பயமுறுத்திட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஒரு பர்சன் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். ஐயோ பாஸ், ஒரு வழியாக வந்துட்டீங்களா? ஏய் ஜங்குக், என்னடா இது நாத்தம்? பாஸ், அவன் போயிட்டான் பாஸ். கருமம். ஏய் என்னடா, என்ன போனான்? கருமம், நீங்களே பாருங்க அதை. அந்த பர்சனும் அப்படியே கீழே பார்க்குறான். ஜி, இவன்லாம் ஒரு ஆள். இவனை போய் தூக்கிட்டு வர சொன்னீங்களே பாஸ். டேய் ஜங்குக், இவனை நான் தூக்கிட்டு வர சொன்னது வேற ஒரு மேட்ருக்காக. இந்தா உன் பேமெண்ட்டை பிடி. சங்குக்கும் தயாங்கும் அப்படி அந்த மணியை வாங்குறாங்க. என்ன தயாங், ஜங்குக் 2 பேரும் காலேஜ் சேர்ந்துருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னடா புதுசா? இல்லை பாஸ், சைடில் இதை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு அதையும் பண்ணி வைப்போன்னு ஏதோ தயாங் ஆசைப்பட்டான், அதான் பாஸ். டேய் என்னடா தயாங் ஆசைப்பட்டான்ற? ஏதோ லவ்வர் ஆசைப்பட்டதை நிறைவேற்றுற மாதிரி. என்னடா ஏதாவது உங்கள் 2 பேருக்குள்ள? சீ பாஸ், இவனையா? நானா? டேய் ஜங்குக், ஓவரா பண்ணாதடா. உனக்கு நான் கிடைக்கிறதே பெருசு. அந்த ஆள் இவங்க 2 பேரும் பண்ணுறது பார்த்து சிரிச்சிட்ருக்கான். டேய் சரிடா. டேய் சின்ன பசங்க நிரூபிக்கிறீங்களேடா. சரி, பேமெண்ட் வாங்கிட்டீங்களே, போங்க. இதுக்கப்புறம் இவனை நான் பார்த்துக்கிறேன். பாஸ், அப்படியே அந்த ஃப்ளோரையும் யாரையாவது வச்சு க்ளீன் பண்ணுங்க பாஸ். உங்கள் வேலைலாம் முடிச்சுட்டு. இந்த கன்றாவிலாம் எங்களால் பண்ண முடியாது. சரிடா, சரி நான் யாரையாவது பார்த்துக்கிறேன். மெய்டை விட்டு பண்ண சொல்கிறேன். ஆமாம், எந்த காலேஜ் சேர்ந்துருக்கீங்க? உங்கள் காலேஜ் தான் பாஸ். டேய் என்னடா சொல்கிற? ஏன் காலேஜா? ஆமாம் பாஸ். அதான் உங்கள் பேரில் ஒன்று சைடில் வாங்கிட்டுருக்கீங்களே, அதான். இது நம்ம பிஸ்னஸ் சைட்டுக்கு ஒரு காமனான டிஸ்டன்ஸில் இருக்கே, அதுவா? ஆமாம் பாஸ், அதே தான். இவன் ஏதோ போடணும்னு கேட்டான். எனக்கும் சரி போடுவோம் அப்படி இருந்துச்சு. சரி போடுறதே போடுறோம், தெரியாத இடத்துல போடுறதுக்கு நம்ம இதிலே போடலான் தான் இங்கேயே போட்டோம். நல்லதாக போச்சு. சரிடா, அப்போது உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் உக்காந்துட்டு வந்தால் போதும், நான் பார்த்துக்கிறேன். பாஸ், என்ன பாஸ்? டேய் ஜங்குக், சும்மாறா பாஸ். நாங்கள் படிக்கிறோம் பாஸ், படித்து பாஸ் பண்ணுறோம் பாஸ். டேய் தயாங்க, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. ஏதோ நீ கூப்பிட்ட, அவன் கூட சேர்ந்து படிக்க வரேன், அவ்வளோதான். நீ வேணால் படித்து பாஸ் பண்ணு பாஸ். எனக்கு பாஸ் போட்டுருங்க. டேய் ஜங்குக், இதுக்கு நீ படிக்க வராமலே இருக்கலாம்டா. சரிடா, அப்போ நீ போய் படி, நான் வரல. டேய் என்னடா, நீ தானே சொன்ன நீ படிக்க வராமலே இருக்கலான்னு? நான் வரல, போ.
சரிடா நான் போகிறேன். டேய் ஓவரா பண்ணாதடா. சரி வந்து தொலைகிறேன். பாஸ் நான் எனக்கு மட்டும் பாஸ் படுங்க, இவன் அவனே படிச்சுக்கிட்டும். சரிடா ஜங்குக்கு ஏதோ பண்ணி தொலை. என்னமோ போ. உன்னையாவது உருப்படியாக பண்ணுறியா? டேய் உன் புராணத்தை ஆரம்பிக்காதடா. பாஸ் சாகடிக்கிறான் பாஸ். இப்படி தான் டெய்லியும். இவனை பேசாமல் வேறு ரூமுக்கு மாற்றுங்க பாஸ். ஐயோ தாங்க முடியல. டேய் நன்றி கேட்ட நாயே, நான் இல்லைனா நீலாம் எப்போவோ செத்துருப்படா பரதேசி. எப்படிடா நீ என்னை விட்டு இருப்ப? ஐயோ ஆமாண்டா, நான் பிறந்ததுலேருந்து உன் கூட தான் இருக்கேன் பாரு. நீ சொன்னாலும் சொல்லனாலும் அதான்டா உண்மை, என் கூட தான் இருக்க. அந்த ஆள் இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி பிக்கரிங் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. டேய் 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 போதுண்டா எப்பா. நீங்கள் காலேஜ் போங்க, என்ன கன்றாவியோ பண்ணுங்க, ஆளை விடுங்க. இப்போ என் வேலையை பார்க்க விடுங்கடா. போங்கடா 2 பேரும் வெளியே. ஐயோ சரி பாஸ், நீங்கள் பாருங்க நாங்கள் கிளம்புறோம். ஜங்குக்கும் தயாங்கும் அப்படியே அந்த பேஸ்மெண்ட் விட்டு வெளியே வராங்க. டேய் ஜங்குக், இருந்தாலும் நீ ஓவரா பண்ணுறடா. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? இப்போ நீ என்ன பண்ணிட்டேன்னு நீ இப்படி பேசுகிற? விடுறா டேய், நான்லாம் இல்லைன்னா தாண்டா உனக்கு புரியும். டேய் தயாங்க, அவனை வாயை உடச்சிருவேன். பா என்னப்பா என்ன இப்போ மட்டும் அப்படியே அக்கறை தாண்டவாடுது? இப்போ தானடா சொன்னேன் நீ இல்லாமல் கூட நான் இருந்து பண்ணு. என்னை போ சொன்னியே, இப்போ என்ன? ஏய் தயாங் விளையாடாத, வா ஒரு பெக்கு போடுவோம். போடா குடிகாரனாய, அதாவது வேற அவனையும் கேட்டியே, போ அவன் கூடயே போ, நான்லாம் வரல. ஏய் கோச்சிக்காதடா என் செல்லோல, வா போய் ஒரு பெக்கு போடுவோம். நான் வேணா பெக்கு போட்டு உனக்கு நல்லா நச்சு நச்சுன்னு நாளைக்கு கிசு தரேன், சரியா? சீ கருமம், அவனாடா நீ? ஆமாண்டா உனக்கு மட்டும் அவன்தான், வா போகலாம். அவங்க 2 பேரும் அப்படி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு பைக்கில் ஏறி கிளம்புறாங்க. பல்லவி பல்லவி என்ன என் ரூம் லாக்கில் இல்லை, ஓப்பன் பண்ணிட்டு வா. நீங்கள் அப்படியே ரூம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. பல்லவி, என்னோடய ஃபோனில் சார்ஜர் இல்லை, உன் ஃபோனை கொஞ்சம் கொடு. ஏன் ஃபோனா? எதுக்கு? ஏன் ஃபோன் உனக்கு எதுக்கு? அம்மா தாயே, ஆன்லைனில் ஒரு ட்ரெஸ் பார்த்தேன், அதுக்கு தான். ஒய்யன், நான் உன்கிட்ட நேற்று தானே ஒய்யன் சொன்னேன். அம்மா தாயே, பார்த்தேன்னு தான் சொன்னேன், வாங்குறேன்னு சொல்லலை. கொடு, பார்த்துட்டு தரேன். இந்த அப்படி எங்கேயாவது வாங்கினேன்னு தெரிஞ்சுது, அப்பாவுக்கு அம்மாவுக்கு கால் பண்ணிடுவேன். சரி பல்லவி, நான் வாங்கலை, விடு. நீங்கள் அப்படியே அவள் ஃபோனை வாங்கி அந்த ஆப்குள்ளே போயிட்டுருக்கீங்க. அப்படியே போயிட்டு அந்த ப்ராடக்டோட ரேட் பார்த்துட்டு திரும்ப வெளியே வரீங்க. வெளியே வந்துட்டு என்ன இன்ஸ்டா வச்சுருப்பா போல். சரி, இவ இன்ஸ்டாக்குள்ளே என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் அப்படியே பல்லவியோட இன்ஸ்டாக்குள்ளே போகிறீங்க. போயிட்டு ஃபீடை செக் பண்ணுறீங்க. அப்போ கரெக்டாக ஒரு கிளப்பில் ஓடுற லைவ் வந்துட்டுருக்கு. பல்லவி, இது இது நம்ம போன கிளப்போட லைவ் தானே? ஒய்யன், நீ எதை பார்க்க வாங்கிட்டு எதை பார்த்துட்ருக்க? ஏய் இங்கே பாருடி பல்லவி, இந்த வீடியோ பாரு. முதல்ல ஃபோனை கொடு வையன், ஃபோனை கொடு. அவளும் அப்படி வாங்கி அந்த வீடியோவை பார்க்குறா. அந்த வீடியோவில் தயங்கும் ஜங்குக்கும் தான் குடிச்சிட்டு செம்மையாக பாரில் ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. ஏய் இது இது அந்த அந்த குடிகார நாய்ங்க தானே? பட் நீங்கள் அப்படியே வாயை பொளந்து அவனுங்க 2 பேரும் ஆடுறதே பார்த்துட்ருக்கீங்க. பல்லவி என்னடா சவுண்டே காணோன்னு உங்களை பார்க்குறா. நீங்கள் அப்படியே வச்ச கண் எடுக்காமல் தயங்கையும் ஜங்குக்கையும் பார்த்துட்ருக்கீங்க. சீ ஒய்யன், என்ன பண்ணுற? ஏய் செம்மையாக இருக்காங்களே பல்லவி. சீ ஒய்யன், ஏன்டி உன் டேஸ்ட் இவ்வளோ மட்டமாக இருக்கு? சி நாயே, என் டேஸ்ட்டை பற்றி நீ பேசுறியா? மூடிட்டு வீடியோ பாரு. அவங்க 2 பேரும் அப்படி செம்மையாக குடிச்சிட்டு பொண்ணுங்க கூடலாம் டான்ஸ் ஆடுறாங்க. இது அந்த பாரோட அஃபிஷியல் அக்கௌண்ட், ஸோ அதில் லைவ் ஓடிட்டுருக்கு. இங்கே ஜங்குக்கு அப்படியே அந்த பொண்ணோட இடுப்பில் கையை வச்சு தடவுறான். அந்த பொண்ணும் அப்படி அவன் மேலே சாஞ்சிட்டே டான்ஸ் ஆடிட்டுருக்கா. தயங்கும் அப்படிதான், அவனை சுற்றி பொண்ணுங்களாம் இருக்காங்க.
பாத்தியா, நான் சொன்னேன்ல இவனுங்க இப்படி தான் இருப்பானுங்கன்னு. இருந்துட்டு போட்டும், நல்லா ஸ்மார்ட்டாக இருக்காங்க, நல்லா கூலாக இருக்காங்க. பொண்ணுங்க சுத்த தானே செய்வாங்க. வையன், ஐயோ, உன்கிட்ட பேசினா எனக்கு பைத்தியம் பிடிக்கும். அமைதியா இரு, இதை விட்டு வெளியே வா. பல்லவி அப்படியே அவன் ஃபோனில் இருந்து அதை விட்டு வெளியே வரா. பல்லவி, எதுக்கடி நிறுத்தின? நல்லா தானே ஆடிட்டு இருந்தாங்க. போடு பல்லவி, அதை போ, போய் வேணா உன் ஃபோனில் போய் பாரு போ. அந்த கன்றாவியெல்லாம் நான் பார்க்க விரும்பல. என்ன பல்லவி, உன் ஆள் வேற யார் கூடயும் ஆடுறான்னு பொறாமையா? இருக்கட்டும் இருக்கட்டும். சீ, முதல்ல வெளியே போடி, ரூமை விட்டு வெளியே போ. பல்லவி அப்படியே உங்களை ரூமை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்துறா. அடியே கள்ளி, தெரிஞ்சுக்கிட்டேன்டி, உனக்கு அவன் வேற யார் கூடயோ ஆடுறது பொசிசிவ் ஆகுது அதானே? அப்படி சொல்லு பல்லவி, எதுக்கு நடிக்கிற? பட் பல்லவி கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. உங்கள் ரூமுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் ஃபோனை சார்ஜர் போட்டு அப்படியே அந்த பாரோட நேமை டைப் பண்ணுறீங்க. அந்த லைவுக்குள்ளே திரும்ப போகிறீங்க. அப்போ கரெக்டாக அந்த பொண்ணு ஜங்குக்கோட காலரை பிடிச்சி டான்ஸ் ஃப்ளோர்லேருந்து கீழே இழுக்கிறா. அவனும் அப்படியே போதையில் அந்த பொண்ணு பின்னாடியே வரான். அந்த பொண்ணு அப்படியே அவனை வேறு சைடு கூட்டிகிட்டு போயிடுறா. அது அந்த கேமராவில் தெரியல. என்ன இவன் அந்த அந்த பொண்ணு பின்னாடியே போகிறான்? அட பாவி, இவன் என்ன பண்ணுறான்? இங்கே தயங்க அப்படியே அவனை சுற்றி இருக்கிற எல்லா பொண்ணுங்க கூடயும் கம்பெனி கொடுக்குறான். ஒரு பொண்ணை விடல, அவன் எல்லா பொண்ணுங்க கூடயும் ஆடுறான். அட பாவி, இவனாவது ஒரு பொண்ணை கூப்பிட்டு போனான், ஆனால் இவன் எல்லா பொண்ணுன்னு ஆடுறானே. ஆனால் என்ன இருந்தாலும் என் அக்கா புருஷன் சரியான ப்ளே பாய் போலியே. இங்கே தயாங்க அப்படியே அந்த பொண்ணுங்க கூடலாம் ஒரு மாதிரி ரொம்ப செக்ஸியாக ஆடிட்டு இருக்கான். அந்த பொண்ணுங்கெல்லாம் அப்படியே அவனை அங்கேயும் இங்கேயும் வச்சு தடவுறாங்க. ஏய் ஜங்கு, ஏய் எங்கடா போன? தயாங்க்கு அப்போ தான் தெரியுது ஜங்குக்கு காணோன்னு. எங்கே போன இவன்? ஐயோ, ஏய் தள்ளுங்கடி. சே, சும்மா தடவிட்டு ஒரு ஆம்பளை கிடச்சா விட மாட்டிங்களே, தள்ளுங்கடி. தயாங் அப்படியே போதையில் தள்ளாடிட்டே ஜங்குக்கு தேடி போகிறான். இங்கே அந்த பொண்ணு அப்படியே ஜங்குக்கு கூப்பிட்டு ஒரு ரூம்குள்ளே போகிறா. ஏய் என்னடி பண்ணுற? தள்ளு, தள்ளுறி. என்ன, டான்ஸ் மட்டும் தான் ஆடுவியா? அதெல்லாம் பண்ண மாட்டியா? பண்ண தெரியாதோ? யாருக்குடி பண்ண தெரியாது? ஓ, போய் படுப்போ, எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாரு. நான் அதுக்கு மட்டும் உன்னை இங்கே கூப்பிட்டு வரல. என்ன வேற எதுக்கு? அது நான் உன்னை ரொம்ப நாளாக இங்கே பார்த்துட்ருக்கேன். ஜங்குக்கு அப்படியே போதையில் நின்று அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கான். அவனுக்கு அவள் சொல்கிறது ஒரு மாதிரி பிளர்ராக தான் கேட்குது, ஒரு மாதிரி பாதி பாதியா. ஏய் என்னடி சொல்கிற? ஒன்றா படு, இல்லைன்னா நான் போகிறேன், என்னை விடு, என் மச்சான் என்னை தேடுவோம். இரு ஜங்குக், ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு. அந்த பொண்ணு அப்படியே ஜங்குக்கு வாழை தள்ளி பின் பண்ணுறா. ஏய் என்னடி பண்ணுற? கையெடு. ஏய் ஏச்சி, இதெல்லாம் நான் பண்ண வேண்டியது, தள்ளுறி. இரு ஜங்குக், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. அந்த பொண்ணு அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணுறா. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு ஜங்குக். உனக்கு இதுதான் பிடிச்சிருக்குனாலும் பரவாயில்ல, நீ எடுத்துக்கோ. நான் உனக்கு தான், முழுசாக உனக்கு தான். ஐ லவ் யூ ஜங்குக். ஆனால் என்னை லவ் பண்ணலன்னு மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ். ஜங்குக்கு அந்த லவ்ன்ற வார்த்தையை கேட்டோன்னையும் அப்படியே அவனோட ஐஸ்லாம் டார்க் ஆகுது. ஏய் சே, கையெடுறி, தள்ளி போ. அவன் அப்படியே அந்த பொண்ணை ரொம்ப வேகமாக தள்ளி விடுறான். அந்த பொண்ணு அப்படியே போய் கீழே விழுறா. ஆ, ஜங்குக், நான் சொல்கிறது கேளு ஜங்குக். ஏய் ஏன் பாரு, நான் போதையில் இருக்கேன். நீ என்ன சொன்னாலும் கேட்பேன்னு மட்டும் நினைக்காத. நீ வரியா? படுக்கணுமா?
வா கழட்டு, இப்போவே படுக்கிறேன். இந்த லவ்வு மயிருன்னு என்கிட்ட வந்த மனுஷனாக இருக்க மாட்டேன், ஒன்றுன்னு கூட பார்க்க மாட்டேன். எழுந்து போடி. ஜங்கு புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ ஜங்கு. நான் நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜங்கு. நான் உன்னை 2 மாதமாக இங்கே பார்க்குறேன். எனக்கு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குடா. ஏய் சே, சொல்லிட்டு இருக்கேன் மறுபடியும் பிடிச்சிருக்குன்னு. இங்கே பார், இப்போ கூட ஒன்றும் இல்லை, படு, நான் பார்த்துக்கிறேன். நல்லா பண்ணுவேன், ஃபாஸ்ட்டாக வேகமாக பண்ணுவேன், சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி பண்ணுவேன். ஆனால் காசை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். இந்த லவ்வு மயிறு மண்ணாங்கட்டி இதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நான் உன்னை மன்னிச்சிடுறேன். என் தம்பியும் ரொம்ப ஆசைப்படுறான். ஸோ போய் படு, நான் பார்த்துக்கிறேன். இல்லையா, முடியாதா, கிளம்பினேரு, உள்ளே வரவே கூடாது. இதுக்கப்புறம் என் மூஞ்ச இல்லை உன் மூஞ்ச என்கிட்ட காட்டவே கூடாது. பார்த்தேன் அவளே, இதுக்கப்புறம் இந்த கிளப்புக்குள்ளே நீ வரவே முடியாது. அந்த பொண்ணு அப்படி தரையில் உட்காந்து அழுதுகிட்டே ஜங்குக்கு பார்க்குறா. ஜங்கு புரிஞ்சுக்கோ ஜங்கு. நான் வேணா வெயிட் பண்ணுறேன்டா. நான் வெயிட் பண்ணுறேன். உனக்கு இது வேணுமா? இப்போ நீ எடுத்துக்கோ. நான் உனக்கு தான், எடுத்துக்கோ. ஆனால் லவ் இல்லைன்னு மட்டும் சொல்லாத ஜங்கு. அப்போ கரெக்டாக தயங்கும் அந்த ரூம் டோரை நீக்கிட்டு உள்ளே வரான். ஏய் மச்சான், இங்கே என்னடா பண்ணுற? யாரா இந்த பொண்ணு? ஏய், ஏம்மா அழுகுற? மச்சான் வேகமாக ஏதாவது பண்ணிட்டானா என்ன? டேய், பார்த்து பண்ண மாட்டேன். டேய் பாடு, அவள் ஏதோ கருமம், ஏதோ லவ்வுங்கிறடா. டேய், அவளை வெளியே போக சொல்கிறா கருமம். என்னது லவ்வா? ஏம்மா யார்கிட்ட வந்து என்னம்மா பேசுகிற? அம்மா தயவுசெய்து வெளியே போமா. அண்ணா. என்னது அண்ணாவா? அவனாவது மன்னிப்பான், நான் மன்னிக்கவும் மாட்டேன், இதை மறக்கவும் மாட்டேன். ஒழுங்காக வெளியே போயிடு. அண்ணாமா அண்ணா, என்னமோ கூட பிறந்த மாதிரி அண்ணான்றா. பொடி வெளியே. அந்த பொண்ணும் அப்படி வேறு வழி இல்லாமல் அழுதுகிட்டே எழுந்து வெளியே ஓடிடுறா. நீங்கள் உங்கள் ஃபோனை இங்கே கொஞ்ச நேரம் பார்த்துருப்பீங்க. பிகாஸ் இப்போ ஸ்டேஜில் தயங்கும் இல்லை ஜங்குக்கும் இல்லை. ஸோ நீங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணலான்னு வரீங்க. அப்போ கரெக்டாக ஃபோக்கஸ்குள்ளே தயங்கும் ஜங்குக்கும் திரும்ப வராங்க. ஐ வந்துட்டாங்களே, என் ஆளும் என் அக்கா ஆளும். என்ன இவனுங்க பொண்ணுங்க கூட போனானுங்க, தனியாக வரானுங்க. இல்லை தனியாக வரல, ஒட்டுக்கா வரானுங்க. ஒருவேளை இவனுங்க 2 பேரும் சீச்சி, ஒருவேளை இருக்குமோ? என்னவோ உன் புத்தி இப்படி போகுது. இல்லை இதில் என்ன இருக்குது, பண்ணிட்டு போகிறாங்க. கரும ஒயன், நீங்கள் அப்படியே புலம்பிட்டே அவங்க 2 பேரும் பார்க்குறீங்க. அவங்க 2 பேரும் அப்படியே செம்ம பாதையில் இருக்காங்க. அப்படியே தட்டி தடவிட்டே அந்த பாரை விட்டு வெளியே வராங்க. என்ன இவனுங்க எப்போவுமே ஃபுல் பாதிலே இருப்பானுங்க போலியே. ஐயோ, என் பாடும் என் அக்கா பாடும் ரொம்ப கஷ்டம் போலியே. நீங்கள் அப்படியே அவனுங்க 2 பேரையும் பார்த்து புலம்பிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. ஓகே பிட்டல்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த பாட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகேடா, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் காய்ஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ.